அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. வாத்து ராமராஜ், வாத்து சக்கரவர்த்தி, வாத்து காதலன், ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கறதுல பார்க்கணும். ஐயோ, நான் பார்க்க பார்த்தத இவரை மாதிரி ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாமன். ஆனா என்ன பண்றது, இலக்கியத்தில் படிச்சது உணவுக்கு போட்டாங்க எல்லாரும். அதனால அந்த இலக்கியத்துக்கு ஒரு இல்லை. என்ன இப்ப பாருங்க, ஆலயத்தில் அரங்கமே அசல் வாங்க. சரவணபவஜோதி அறிவாலயத்தில் சிறப்பு அழைப்பாளரான நமது நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள் இப்பொழுது தங்களுடைய சிறு உரையை ஆற்ற இருக்கிறார். சிறு உரைதான பொன்னையா பொன்னையா, பெண்கள்னாலே பொடி வைக்கிறவங்க தானே ஐயா. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் இந்த துறையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் எங்களுடைய நிலைமையெல்லாம் திண்டுக்கல் தம்பி முருகேசன் சொன்னார். ஒரு புத்தகங்கள் வாங்கி படிப்பதற்கு கூட ஒரு சூழல் சரியில்லை. சில செயல் வடிவத்தில் இருக்கும், உரைநடை இருக்காது. எனக்கு இறைவன் கொடுத்த புண்ணியம், தமிழிலே பட்டம் பெற்றதால் அதெல்லாம் புரிந்து படித்தேன். தம்பியும் நானும் போட்டி போட்டு படிப்போம், மனப்பாடம் செய்வோம். ஜோதிடத்தின் செயலில் கிட்டத்தட்ட 5000 பாடல்கள் என் மண்டையில் இருக்குது சார். அதனால் வருகின்ற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், தயவு செய்து நீங்கள் மூல நூல்களை படியுங்கள், செயல்களை படியுங்கள் என்று சொல்லுவேன். இந்த செயல் பல நேரம் நமக்கு பெரும் உதவி செய்கிறது. ஏனென்றால் ஒருவன் ஒரு பேச்சில் பேசும்போது சில டிப்ஸுகளை கொடுத்து விட்டு போகணும். அப்படி எனில் செயல் ஏன் படிக்க வேண்டும் மூல நூல் என்றால், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோடு பயின்ற ஒரு நண்பர், ஆருயிர் நண்பர், அவர் எங்களுக்கு முன்னாடி, அதாவது முருகேசனுக்கும் எனக்கும் முன்னாடி அவர் ஜோதிடம் படிச்சிட்டார். அவர் பேர் ராமானுஜம்னு பேர். ராமானுஜம். அவர் ஏன் ஜோதிடம் படித்தார் என்றால், அவருக்கு 2 ஜாதகம் இருக்கு. ஒரு ஜாதகம் துலா லக்னம்னு இருக்கு, இன்னொரு ஜாதகம் விருச்சக லக்னம்னு இருக்குங்க. நன்றாக கவனிச்சுங்க. ஒரு ஜாதகம் துலா லக்னம்னு இருக்கு, இன்னொரு ஜாதகம் விருச்சக லக்னம்னு இருக்குங்க. அவருக்கு கும்பத்தில் குரு, 4 ராகு, 5 சுக்கிரன், 6 புதன், 7 சூரியன், 8 சந்திரன், சிம்மத்திலே சனி, அப்படி தொடர்ந்து இருக்குது. அதாவது 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீடு வரைக்கும் தொடர்ந்து கிரகம் இருக்குது. இங்கேருந்து பெங்களூர் போனார். கேபியில் அவர் சந்திக்காத ஆட்களே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் துலா லக்னம் தான் சொன்னாங்க, மீதி பாதி பேர் விருச்சக லக்னம் தான் சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட சொல்லுவார், ஒரு ஜாதகத்தினுடைய லக்னத்தை கூட ஜோதிடர்கள் சரியாக கணிக்க முடியவில்லையே என்று சொல்லுவார். சரி, நீ கொண்டு வா அப்படின்னு. இந்த நான் சொன்னேன் அல்லவா, கிட்டத்தட்ட ஒரு மண்டையில் ஒரு 5000 பாடல் இருக்குன்னு. அப்போ அந்த ஜாதகத்தை கொடுத்தார்.
அப்படி அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது ஒரு செய்யுளை சொன்னேன். அப்போ அவருக்கு 43 வயது, துறவி ஆயிட்டார். அந்த ஜாதக அலங்காரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, 4ஆம் வீட்டில் இருந்து ஒரு மனிதனுக்கு 4ஆம் வீட்டிலிருந்து இடைவிடாமல் 10ஆம் வீடு வரைக்கும் கிரகம் இருந்தால் அவன் தேசிகன், துறவி ஆவான். எடுத்து காமிச்சேன். அதனால் நீ துலா லக்னம் அல்ல, நீ விருச்சக லக்னம் தான். காரணம், நீ துறவி. அது மட்டும் அல்ல, எங்கள் தம்பி பொன்னையா மாரி உண்மையான துறவி. சில துறவின்னு வேற ஆள் இருக்காங்கல்ல, எனக்கு தெரியும். பெண்களில் யார் துறவியாக இருக்கா, யார் ஆண்களில் துறவியாக இருக்காங்கன்னு தெரியும். இரவு டிவி அவங்க வீட்டில் என்ன ஓடுதுங்கிறது வரைக்கும் தெரியும். உன் வீட்டுக்கு நான் வரவே இல்லையம்மா. நான் கரூருக்கு இந்த மாதத்தில் கூட ஒரு 4 தடவை பயணம் பண்ணிட்டேன். கரூருக்கு வந்திருக்கேன். எங்கள் தம்பி டிரைவரை கேளுங்க, நீ கூப்பிடல, கூப்பிட்டா வந்திருப்பேன். ஆக இந்த பாடல், அதற்கு பிறகு அவருக்கு விருச்சக லக்னம். இதில் ஒரு சின்ன செய்தி ஒன்று சொல்கிறேன். அப்போ என் தம்பி உபகிரகங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். ஒரு அருமையான நூல். நமக்கு இளையவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கருத்துக்களை முதல்ல படிக்கணுங்க. அப்போ சொன்னார், நவகிரகங்களை விட ஒரு ராசியில் உபகிரகங்கள் தான் ஆதிக்கம் அதிகம் செலுத்துகிறதுன்னு சொன்னார். நவகிரகங்களை விட உபகிரகங்கள் அந்த ஆதிக்கம் செலுத்துகிறதுன்னு சொன்னார். அது அப்படியே நான் வாங்கிக்கிட்டேன். அப்போ இப்போ பொன்னையாசாமி சொன்னார் இல்லையா, இவர் புலவர் பட்டம் பெற்றதுனால இலக்கியம் வந்துரும்னு. நான் இந்த இடத்துல இலக்கியமே தொடலை, ஆனால் தொட்டே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ராவணன் அந்த 7 பேரை வரவழைச்சான். 9 பேர் இல்லை, 7 சார். ராவணன் காலத்திலே 7 பேர் தான், ராகுகேது இல்லை. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல் இருப்பான், அவனுக்கு சாவு வரக்கூடாது, சகல வித்தையும் தெரியணும். அப்படி ஒரு கிரக நிலையில் நீங்கள் உட்காருங்களான்னு உட்கார வச்சான். கிரகங்கள் எல்லாம், சார் கொஞ்சம் எனக்காக இது பண்ணிங்கன்னா பாருங்கள், இல்லைன்னா நான் பேச்சை நிறுத்திடுறேன், நீங்கள் பேசுங்க தயவுசெய்து. அப்போ அந்த கிரகங்களெல்லாம் ஒன்று கூடி பேசின, இவனே இப்படி இருக்கான், திரும்ப நிறைய நாட்டாமையாக்கினா ரவைக்கு 2 கடா கேட்குமே, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். விதியின் ஆயிலை மாற்றி எழுதும் வல்லமை சனிக்கு உண்டு. அவங்கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அவன் என்ன செஞ்சான், உடம்புல அப்படியே தேய்ச்சி உருட்டுனான். குளிகைன்னு பேருங்க. இன்றைக்கும் கூட கிராமங்களில் வைத்தியர்கள் உருண்டை கொடுப்பாங்க, கொஞ்சம் பொறுங்க குளிகை தர்றேம்பாங்க. அதற்கு 33 கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த மண்டோதரி கர்ப்பமில் அவன் கர்ப்ப வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. இவன் சாதாரண ஆள் இல்லைங்க, மாந்திரிக சக்கரவர்த்தியும் கூட, சிவபெருமானினுடைய நேரடி சிஷியனும் கூட. அப்படி மனைவி துடிக்கிற பொழுது இவன் உட்கார்ந்து தியான நிலையில் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று கிளாஷ் ஆகுதுங்க. ஏதோ ஒரு சக்தி இந்த பிறப்பிலே ஊட வருது அப்படின்னு தெரியுதுங்க. என்னன்னு பார்க்குறான். அப்பந்தான் அந்த மாந்திக்கு 33 கோடி தேவர்களும் 7 கிரகங்களும் ஆசீர்வாதம் பண்ணி உயிர் கொடுக்கின்றன. ஆக ஆயுள் ஸ்தானம் எது என்று உங்களுக்கு தெரியும், 8ஆம் இடம். மாரகஸ்தானம் வேறு, ஆயுள் ஸ்தானம் வேறு. மாரகம் என்பது 2-7. ஜாதலங்காரத்தில் அழகாக சொல்லுகிறார் ஆசிரியர், பண்டு 2-7 பெருத்த மாரகமாம்ங்கிறார். மதிப்புக்குரிய கேபி அவர்களும் எந்த லக்னமாக இருந்தாலும் 2-7 கூட மாரகம்ங்கிறார். சரியா சொல்கிறேன்னா? சரி. ஆக அந்த 2-7 வைக்காம 8ஆம் இடம்ங்கிற ஆயுள் ஸ்தானத்தில் வைக்க எடுக்கிறான். அதுக்குள்ளே அவன் வந்துடுறான். யார் வந்துடுறா? ராவணன் கதையை தூக்கி கொண்டு வருகிறான். ஆகா, நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு நினச்சி அந்த மாந்தியை காலில் எட்டி உதைக்கிறான். அவன் சரியாக 8ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துடுறான். இவனுக்கு கோபத்தினுடைய உச்சத்தில் போய் காலை அடிக்கிறான் கதையில். அதனால தான் அவன் முடமன் ஆனான். சனிக்கு இன்னொரு பேர் முடவன் பேருங்க. ஏன் 8ஆம் இடத்தில் தள்ளினான் என்றால்,
எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஜோதிட சான்றோர்களே, நீங்கள் ஆயுள் ஜாதகம் எழுதும்போதும் அல்லது பொருத்தம் பார்க்கும் போதும் ஆருடம் பார்க்கின்ற பொழுதும் ஒருவரா மருத்துவமனையில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆர்வம் பார்க்கும் பொழுதும் 8ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் கொஞ்சம் நிதானமாக பலன் சொல்லுங்கள். அதை விட அவன் வீட்டு டிரைவர் மோசமானவன். ஏன்னா அவனுக்குத்தானே எல்லா விவரமும் தெரியும். எங்க பவளக்கடை என் தம்பி, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தம்பி பொண்டாட்டி மோசமானவளா? ஐயோ சொல்லாதுங்கய்யா, வீட்டில் விருந்தினரில் கேட்டுற போகுது. ஆமாம், ஆனால் ஒன்று உறுதிங்க, பவளக்கண்ணனுக்கு இனி சோறு கிடையாதுங்க, பாவம். இல்லை என்னைக்கும் கிடையாது. என் வீட்டுக்கு வந்துடுறியா, உங்கள் அண்ணி சோறு போட்டுருவா. ஓ அது வேறையா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. எங்கள் மணிகண்டன் தம்பி சொல்லித்தான் தெரியுது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விருச்ச இலக்கணத்தில் சில பலன்கள் நடக்கும்போது சொன்னேன், ஒரு ஆயுசு ஹோமம் செஞ்சுருங்க. இந்த தசாபுத்தி 2-7 குடையினுடைய புத்தி வருதுன்னு என்னமோ தெரியலங்க. இரவு என் வீட்டில் படுத்துக்குவார், நிறையா விஷயங்கள் பேசுவோம், ஒரு சத்சங்கம் மாதிரி நடக்கும். தம்பி வருவார். அதற்கு பிறகு ரொம்ப காலதாமதமாக தான் என்னுடைய அருமை மாப்பிள்ளை, ரொம்ப சொந்தம் நாராயணன், அவர் ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா, நிறையா புகழ் இன்னும் மரியாதை கொடுக்குறாருங்க. அதுதான் ஒரு சிறப்பு. மாமா அப்படின்னா அடுத்த வார்த்தைக்கு பதில் இல்லை. அவரும் எனக்கு மாப்பிள்ளைங்க, அவரு என் தங்கச்சி பையன் அவரு. ஆக சரியாக பாருங்க, 2-7 குடையன் நடக்கும்போது 8ஆம் இடத்திலே அந்த மாந்தி என்னுடைய உயிர் நண்பனை கொன்று விட்டது. அது மட்டும் இல்லை நண்பரே, மே மாதம் ஒரு ஆசிரமத்திலே நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம். என்னுடைய மாணவர் ராசிபுரத்திலே 20 ஆண்டுகள் என்னோட பயணிக்கிறார். கொடிகட்டி பறக்கிறாருங்க வாஸ்துல. குமாரவேலுன்னு அர்த்தம். பின்னாடி மலர் கொடி இருந்தாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சாரிம்மா. அவங்கள என்னை விட என்னுடைய மாணவரை பற்றி நிறைய தெரியும். அவங்க வீட்டுக்கும் போயிருக்கோம் நாங்கள். இல்லை வேணும், போட்டோ எடுங்க. வரலாறு முக்கியம்யா. ஏப்பா 75 வயசுல நான் துறவியா இல்லாமல் என்னப்பா ஆச்சரியம்? ஏன்ப்பா இப்படி? அம்மா இங்கே என்னை வச்சு காமெடி பண்ணலையே. சரிப்பா பேசுகிறேன். அவருக்கு 8ஆம் இடத்துல மாந்தி. கடந்த மாதம் அவர் இறந்து விட்டார். அவருடைய பிள்ளை இப்போ வந்துட்டுருக்கார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாந்தி அல்லது அந்த கிரகம் பாதிக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பொதுவாக காரகபாவனாசியை பற்றி பேசுவீங்க. அப்போ 7ல் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, சமமாக இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, 7ல் சுக்கிரன் இருந்தால் அவனுக்கு இல்லறத்தில் பிரச்சனைகள் வரும். உடனே எங்கள் தம்பி கேட்பார், யாருக்கு தாயா பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் கூடுதலாக வரும். ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரனுடைய பிள்ளை அவன் 7ல் இருந்தால் கிட்டத்தட்ட யாராலும் கூறாமல் சன்னியாசம்தான் அவன் கொள்கிறான். பலருக்கு சிண்ட பிச்சுக்கிறானுங்க. காரணம் என்னென்னா, உபகிரகம் அந்த அளவுக்கு பாதிக்குது. நேற்று மேடையில் பேசிட்டு வரும் பொழுது என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் சொன்னார், நவகிரகங்களை விட உபகிரகங்களை நான் ஆய்வு செய்கிறேன்னு சொன்னார் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதிய புதிய சிந்தனைகள் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மணிகண்டன்,
இவங்களெல்லாம் சின்ன பையங்க, அதாவது இவங்களுக்கெல்லாம் 40-50 வயதுக்குள்ளே இருக்கும், நிறைய காரியம் சாதிக்கிறாங்க. இல்லை, உண்மையை பேசுகிறேன், சத்தியமாக பேசுகிறேன். என்னாலெல்லாம் ஒரு மாநாடு நடத்த முடியாது. நடத்துவதற்கு பொருளாதாரம் இருந்தாலும் என்னால் நடத்தக்கூடிய ஐயா தங்கப்பாண்டியன் அவர்கள் வருக. அதனால் அந்த காரியங்கள் சாதிக்க முடியும். இன்னொரு டிப்ஸு கொடுக்குறேன், ஒரு டிப்ஸு முடிச்சிடுறேன். நீங்கள் ஜாதகம் படித்தாலும் வாஸ்து படித்தாலும் இந்த ரெண்டையும் தாங்கி நிற்பது ஆருடம்ங்க. இந்த ஆருடத்தை ஒட்டித்தான் வாஸ்துவும் ஜோடமும் நீங்கள் சொல்லணும். நேற்று ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன லக்னம்னு கேட்டேன். மேஷ லக்னம்னு. ஓஹோ, அப்போ உங்கள் மனைவி சித்திரை நட்சத்திரமான்னு கேட்டேன். உடனே அந்த ஜோதிடர் இங்கே உட்காந்துருக்காரு, என்ன மையோட்டமா அப்படின்னாரு. உண்மைதாங்க, நான் மை பேனாவில் வச்சுருக்கேன்னு. நல்லா கவனிங்க, மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆரம்ப முனை சிவையாக விழுகும். அவர் கேட்ட லக்னம், அவர் இருந்த அந்த கேட்ட நேரம் கடக லக்னம், கும்பம் 7ஆம் இடம் ஆரம்ப முனை செவ்வாயாக விழுகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை, கடக லக்னம், சிம்ம லக்னம், சாரி, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆரம்ப முனை கும்பமாக விழுகும். அதனால தான் சொன்னேன், சித்திரை அவிட்டம், அநேகமாக சித்திரையாகத்தான் உன் மனைவி இருக்கணும்னே. சித்திரை நட்சத்திரம்னாங்க. இந்த ஆருடம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டென்கன் வச்சுருக்கிற மாதிரி அர்த்தம் சார். இப்போ வர்றவன் நமக்கு பணம் கொடுப்பானாங்கிற வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். வருகிறவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்க முடியும். ஆருடம் தான். அதுலேயும் ஆருடத்தையும் தாராபலத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் சார். இப்போ ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன், இலக்கியத்துக்கு போய் தான் ஆகணும், கோவிச்சுக்காத. துரியோதன நட்சத்திரம் என்ன? பரணி. கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் என்ன? ரோகிணி. ஆனால் அர்ஜுனனும் மர்மம் தானே, துரியோதனனும் மர்மம் தானே. ஆனால் ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் ஒரு உதவி செஞ்சார்னா, பரணியிலேருந்து என்னென்ன அது 3ஆம் இடம். ஆனால் பரணியில் இருந்து அர்ஜுனன் என்னன்னா 6, அந்த 2, 4, 6, 8, 9 வந்துச்சுன்னா அவங்க நம்மளோட சிறப்பாக இருப்பாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவுடனே தாராபலம் இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். அதை விட என் நண்பருக்கு சொல்லிகிட்டே இருக்கேன், வெட்டுப்பட்ட குத்துப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தால் அதுவும் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். அது மட்டும் இல்லை, லக்னத்தில் லக்ன புள்ளி மாந்தி விழுந்துச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். அதனால் ஒரு ஜாதகத்தில் என்ன புள்ளியில் இருக்குன்னு பார்க்கணும். அதனால் இன்றைக்கி பூரம் ஓடுது, என்னுடைய லக்ன புள்ளியே பூரம் என்று சொல்லி சார்ந்தவர்களுக்கும் மேடையில் இருக்கிறவர்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த தம்பி சரவணன் அவர்களுக்கும் நன்றி கூறி, அவருக்கு வலதுகையாக இருக்கின்ற சகோதரிகள் சகோதரர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். சந்தர்ப்பம் வாய்க்கும்போது ஒரு நீண்ட சொற்பொழிவாற்றுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக அனைத்து விஷயங்களையும் தொட்டு காட்டிய நமது நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கு நமது சரவணபவ ஜோதி அறிவாலயத்தின் சார்பில் சிறிய மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போர்த்தி வெள்ளிக்காயின் பரிசளிக்கப்படுகிறது. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.